ஹாய், இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் நான் காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் எடுத்திருக்கேன். சோம்பு, கசகசா, பட்டை, கருவேப்பிலை, இஞ்சி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கல்லுப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு 4லிருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எதுவும் வேக வைக்கவெல்லாம் தேவையில்லை. ஊற வச்சு ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தட்டில் இருந்தது எல்லாத்தையுமே நான் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இது கூடயே நீங்கள் அந்த கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரே டைமில் அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதை 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்தது கடலை இது கூடயே நான் சேர்க்குறேன். கடலையை அரைக்கும்போது இதை ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அப்படி அரைச்சா நல்லா இருக்காது. கொஞ்சம் வடை கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அப்படி அரைச்சாலும் அது அவ்வளோ ஹெல்தி இல்லை. இந்த மாதிரி மீடியமான ஸ்டேஜுக்கு நீங்கள் அரைச்சிட்டிங்க அப்படின்னா ஆயில் அந்தளவுக்கு எடுக்காது. வடையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பார்த்தாலே தெரியுது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இந்த மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இதுக்கு நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உப்பு நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே சேர்த்திட்டோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். மிளகாய், உப்பு இது ரெண்டுமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மோஸ்ட்லி நம்ம வடையோட மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடை மாதிரி தட்டி ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அந்த ஆயிலை நான் நல்லா காய வச்சுருக்கேன். அதில் இருக்கிற அந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டு நம்ம செக் பண்ணுறோம். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வடை மாதிரி தட்டி நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் நமக்கு வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஆயிலும் அதிகமாக இழுக்கல. இது கொண்டக்கடலையில் செஞ்சுருக்கறனால ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.